எங்க ஐயா கருப்பசுவாமி ஸ்ரீ கருப்பசுவாமி கோவில் குடைவிழா மிகவும் பிரம்மாண்டமா குறைஞ்ச வரிதாங்க. ஆமா, குறைஞ்ச வரியா இருந்தாலும் சரி, மன திருப்தியோட நிறைந்த மனதோட எங்க ஐயாவுக்கு சிறப்பா குணங்களுக்கு மதிய அன்னதானம். மதிய சிறப்பா குறைஞ்ச வரியா இருந்தாலும் சுவையோட அன்னதானம். இது கோயப்படியாமோ என்ன அண்ணன் கூட அட பாவி பரவப்படாது. கோயில் கூட வேற அண்ணன் கூட வேற. கோயில் கூட வேற அண்ணன் கூட வேற. உலகத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானம் உலகத்திலேயே அன்னதானம் தான். அப்பேற்பட்ட அன்னதானம் போட்டுட்டாலே அந்த கூட பேரு அண்ணன் கூட. அப்பேற்பட்ட எங்க ஐயா கருப்பசுவாமி சரி, இந்த கோவில் குடைவிழா மக்கள் வழிகால போறோம். எல்லா செல்வாக்கையும் கொடுக்கணும். நாங்க கோயில வில்லுபாட்டும் போட வேண்டியது இருக்கு. சரி, அபிஷேகம் பண்ணி நானும் குழந்தையும் போட வேண்டியது. நம்ம தான் உட்கார்ந்துருக்கோம், நம்ம தான் குல போடணும். நம்ம கோயில் ஆகிடுது. நம்ம கோயில் நம்ம தான் குல போடணும். ஏன்னா அட்வான்ஸ் கொடுக்க வரையில கூட நான் கொஞ்சம் துட்டு அதிகமா தான் கேட்டேன். சரி, அத பத்தி என்ன இருக்கு? பாவம் நான் குறைஞ்ச வரி நம்ம அண்ணன் தம்பி நம்ம எதுவும் பழகிட்ட பாத்தீங்களா? நம்ம பழத்தை பேசக்கூடாது. என்ன கொஞ்சம் பரவாயில்ல, டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாம் குடிக்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணவா? அப்பேற்பட்ட செல்வ சீமாங்க நிறைஞ்ச மனசுல பணம் இன்னைக்கு பெருசு கிடையாது. இன்னைக்கு நமக்கு நாளைக்கு அர்த்தம் இல்ல. எங்க ஐயா கருப்பசாமி ஐயா இந்த இடத்துல நல்ல புதியா இருக்காரு. நான் எந்த ஆலயத்தை படிச்சாலும் சரி, கருப்பசாமி எந்த தெய்வம் முகத்தை பார்க்கணும் அதிக நேரம் நம்ம பாடுறது. அந்த அந்த முகத்தை பார்க்கவே நமக்கு தெரியும். நமக்கு வந்துடும். அப்பேற்பட்ட அருள் நேரத்தோட எங்க ஐயா ஐயா வண்ண கருப்ப வடக்கருப்ப சங்கிலி கருப்ப கோண கொண்ட கருப்ப கோணமல அச்சம்பட்டி கோடாங்கி கருப்ப அடங்கால கிளிக்கூட்டு கருப்ப கோட்டவாச காத்தினால கோட்டவாச கருப்ப சுவாமி. எங்க ஐயாவுக்கு 1000 பேர்கள் இருக்கு. எக்கச்சக்க பேர் இருக்கம்மா. இப்போ நம்ம கோயில்ல எடுக்கக்கூடிய வீடியோவை நம்ம உடனே நாளைக்கு யூடியூப் சேனல்ல ஏற்கனவே ஷார்ட் வீடியோ நேரம் போட்டு விட்டுட்டேன். ஆமா, இடைக்கால நம்ம ஐயா கருப்பசாமி பேரை சொல்லி போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம கோயில எடுக்கக்கூடிய வீடியோவை எடுக்க கொஞ்சம் குடிப்பாட்டு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து என்னோட யூடியூப் சேனல்ல போடுறேன். நீங்க நம்ம கோயில் நிகழ்ச்சியை பார்க்கணும்னா அறிவிச்செய்தி ரிலீஸ் அடிக்க என்னோட சேனல்ல மட்டும்தான் என் விழுப்பாட்டை நீங்க பார்க்க முடியும். அதனால என்ன தம்பி, நான் செல்ல கொடுத்தேன், இல்ல செல்போன் கேட்டேன், ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண கேட்பான்னு நினைக்கிறேன். அதான் பண்ணி பாவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என் பிள்ளைங்க முதல்ல செல்ல தூக்கி கையில கொடுங்க. அதையும் சொல்லி அத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா, லைக் பண்ணி தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்க. அப்பேற்பட்ட எங்க ஐயா கருப்பசாமி கோவில் குடைவிழா இந்த இடைக்கால எத்தனையோ ஆலயங்கள் இருக்காம எங்க ஐயா ஆலயம் குறைஞ்ச வரியா இருந்தாலும் சூப்பர் கோயில் கூட பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியான அன்னதானம் யாருனாலும் வந்து சாப்பிடலாம். பாருங்க, அன்னதானத்தை அறிஞ்சு விட்டு எங்க ஐயா கருப்பசாமி மாயாண்டி சொல்ற பேச்சியம்மா அருளை பெற்று செல்லுங்க. இப்ப மத்தியான குடையில எங்க ஐயா கருப்பனுடைய திருக்கதையா ஆரம்பிக்க போறோம். ஆமா, சரி, நைட்டு சொல்ல கதை பட்டே கழிக்கணும். அதான் கேட்டேன். ஐயா வேட்டைக்கு விறுவிறுன்னு வேகமா போக வைக்கணும், ஆகாயத்துல பறந்து போக வைக்கணும். ஆமா, இப்ப கருப்பு கறி ஆரம்பிச்சிருவோம். சரி, கருப்பசுவாமி கதைகள் பாட ராமாயண கதைகள் பாட
ராமையான கதைகள் பாட ராமையான கதைகள் பாட
கோடை மழை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் அது வீசும் நாடு, வீசி வரக்கூடிய நாடு. மாடு கட்டி போரடித்தால் சரி, மாடாது சென்னல் என்று, சன்னல் என்று. குதிரை கட்டி போரடித்தால் சரி, குவியாது சென்னல் என்று, குவியாது சன்னல் என்று. யானை கட்டி போரடிக்கும் சரி, அழகு திரு நாடு எந்த நாடு? அந்த அயோத்திமா நகரம். அயோத்திமா நகரம். அந்த அயோத்திமா நகரத்திலே நன்னகரத்தில் ரஜ கஜ குரோத பதாதிகளோடு சரி, தசரத மன்னன் சீரோடும் சிறப்போடும் சிறப்போடும் 4 வகை சேனை படைகளோடு சேனை படைகளோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார் தசரத மகா சக்கரவர்த்தி. ஆமாம்மா. அப்படி சிறப்பான முறையை ஆண்டு வரும்போது சரி, தசரத மகா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி 56 தேசத்திற்கும் அதிபதி சக்கரவர்த்தியாகவே ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகின்றார். கஜ துரோக பதாதிகளோடு அவையா என் தசரத மகா சக்கரவர்த்தி ஆடி ஒரு கடமை வாங்கி சரி, என என்ன சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய மன்னனுக்கு 3 மனைவிமார்கள். ஏப்ப குடுத்த புண்ணியவா? 3 மனைவிமார்கள். உங்களுக்கு ஒண்ணு வீட்லயே ஊர்ல விட்டு வந்துச்சியா? ஊர்ல விட்டு இருக்கா? இல்ல ஊர்ல வீட்டு விட்டு வந்து தெளிவா சொல்லணும்னா அதுதான் சொல்லிட்டு வரேன். அவர் 3 கொண்டாடி இருந்தாலும் முசியாம வாழ்ந்திருக்காரு, சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. ஆமா, ஒண்ணு கட்டி அவளுக்கு குடுத்தம் பண்ண முடியல. ஆமா, வெளில எடுத்து சமாளிக்க முடியல. ஆமா, அந்த தசரத மகா சக்கரவர்த்தி சரி மூத்த மனைவியானவள் கோசலா நாட்டை சேர்ந்தவள் அன்னை கோஜலா தேவி. கோஜலா தேவி. இரண்டாவது மனைவி கேகேயை நாட்டை சேர்ந்தவள் அன்னை கைகேயி தேவி. கைகேயி தேவி. சுமுத்ரா நாட்டை சேர்ந்தவள் கடக்குட்டி மனைவி சுமுத்ரா தேவி. சுமுத்ரா தேவி. 3 மனைவியும் திருமணம் முடித்த தசரத மகா சக்கரவர்த்தி சரி முசியாமலே கோசலை நாடை தலைநகராக கொண்டு சீரோடும் சிறப்போடும் சரி சிறப்பான முறையிலே அரசாட்சி புரிந்தார். இருந்த அரசாண்டு வருகின்றார். அப்படி ஆண்டு வரக்கூடிய மன்னன் 51 தலைமுறையாகவே அரசாட்சி புரிந்து வருகிறார். ஏப்ப 51 தலைமுறை. ஆமா, ஏப்ப என்ன மணிநீதி சோழனுடைய வம்சம். மனித சோழன் வம்சம். சரி, நீதிக்கும் நேர்மைக்கும் பஞ்சமே கிடையாது. ஏழை பணக்காரர் என்கிற பாகுபாடும் கிடையாது, பாரபட்சமே கிடையாது. அப்பேற்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தி சிறப்பான முறையை ஆண்டு வந்தாலும் அவருக்கு ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருக்கு. என்ன குறையா? எத்தனையோ தலைமுறையாகவே அயோத்தி நகரத்தை ஆட்சி செய்து வந்திருக்காரு. சரி, அவருக்கு பின்னால அயோத்தியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ஐயோ, புத்திர பாக்கியம் இல்ல. புத்திர பாக்கியம் இல்லாம தனது குலக்குருவாகி வசிஷ்டர்கிட்ட வந்து சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? என் குலத்தை விளங்க வைத்த என் குலகுருவே, எத்தனையோ தலைமுறையாக சூரிய குலத்தில் பிறந்த மன்னர்கள் நாங்கள். ஆமா, எத்தனையோ தலைமுறையாக ஆண்டு வருகின்றோம். எனக்கு பின்னால இந்த அயோத்தியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி என்று சொல்லும் போது மன வருத்தம் கொண்ட போது என ஒரே ஒரு பிள்ளைக்காக அப்படியெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. என்ன இருந்து என்ன செய்ய, ஏதிருந்து ஒன்றிருந்து பொருளிருந்து முப்பது வசிஷ்டர் பெருமானிடத்திலே சொன்னபோது அப்போது என்ன தசரத மகா சக்கரவர்த்தி ஜாதகை ஏட்டை எடுத்து பார்க்கும்போது அவர் தசரத மகா சக்கரவர்த்தி பிறந்ததுல இருந்து இன்றைய நாள் வர நிறைய புண்ணியங்களாம் செஞ்சிருக்காரு. பாவமே செஞ்சது கிடையாது. உனக்கு பிள்ளை வர வேண்டும் என்றால் புத்திரம் உனக்கு வேணும்னா நீ புத்திர காமஸ்ரீ யாகத்தை வளர்க்க வேண்டும். காமாட்சியா? ஆனா பாவி, அவ காஞ்சில இருக்கா தம்பி காமாட்சி. சரி, புத்திர காமாட்சியாக இல்ல, செவிட்டு போயிருந்தவன
உங்களுக்கு ஒரு காலு வலது காலு ஒரு காலு இடது காலு எல்லாருக்கும் அப்படிதான் தம்பி. அப்படிதான் இருக்கும். ஆமா. வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சிட்டேன். புத்திர காமஸ்ரீ யாகத்தை வளர்க்க வேண்டும் காமஸ்ரீ யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று பெரிய கடைக்கூட்டு மாமுனிவர் நடு காட்டுல ஒத்த கொம்போடு இருப்பார். ஒத்த கொம்போட அந்த கடைக்கூட்டு மாமுனிவரை வரவழைத்து அழைத்து அவருடைய தலைமையில சரி புத்திர காமஸ்ரீ யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று உலகுருவாகிய வசிஷ்டர் சொன்னவுடனே ஆட்டுமென்று சம்மதித்தார். ஆட்டுமென்று தெய்வரம்பை மாதர்களை வரவழைத்து சிறப்பான முறையே கடைக்கூட்டு மாமல்லரை அழைத்து வந்து நடு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த தெய்வரம்பை மாதர்கள் எல்லாம் திருநடனம் ஆடி கடைக்கூட்டு மாமுனிகளை மயக்கி நாடுக்கு கொண்டாங்க. அவருக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கலைனா அவர் ரொம்ப பிரியப்படுவார். கடைக்கூட்டு மாமுனிவர் வந்த போது நஜர மன்னன் தன் நிலைமையை சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு நான் முன்னேறி வகித்து புத்திர காமஸ்ரீ யாகத்தை சிறப்பா நான் நடத்திருக்கேன் என்று கடைக்கூட்டு மாமுனிவர் வாக்கு கொடுத்தார். நல்ல நாள் பார்த்து தினம் குறித்து அயோத்திமா நகரத்திலே 56 தேசத்து அரச மன்னர்களை வரவழைத்து பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் மகான்களை எல்லாம் வரவழைத்து அயோத்திமா நகரத்திலே புத்திர காமஸ்ரீ யாகத்தை சிறப்பாக வளர்க்க போகிறார்கள். கடைக்கோட்டு மாமுனிவரும் குலகுருவாகிய வசிஷ்டர் பெருமான் சிறப்பான முறையில எப்படி வளர்க்க போகிறார்கள் தெரியுமா? நல்ல வரவழைத்து கைகோட்டு மாமுனிவரும் உலகுருவாகிய வசிஷ்டர் பெருமானும் மந்திரங்கள் ஓதி யாகங்களை சமஸ்கிருதங்கள் ஓதி யாகங்களை மந்திர ஓத ஓத கைகோட்டு மாமுனிவர் மந்திர ஓத ஓத உலகுருவாகி வசிஷ்டர் பெருமான் நெய்ய யாகம் அது ஆண்டவருடைய ஸ்ரீமந்த நாராயண கருணையால யாகம் வளருது. கொழுந்து விட்டு வளரும் போது அந்த யாகத்திலே இருந்து நல்ல நேரத்துல நல்ல முகூர்த்தத்திலே அந்த யாகத்திலிருந்து ஒரு செந்நீரும் பூதமானது கிடந்தது. அந்த பூதம் அப்படி கண்கள் ரெண்டும் பூசுகிறது. அந்த பூதத்தை பார்த்து பிரகாசமா இருக்கும். அந்த பூதமானது தங்க கை, அதாவது கையில
ஏன்னா ஒரு கிண்ணத்தை வச்சிருக்கா அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து கொஞ்சம் சென்ற இந்த மைக்கு முதல்ல நல்லா இருந்துச்சு. அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து கடைக்கோட்டு மாமனியர் கையில கொஞ்சம் போட்டுங்க. சரி, கடைக்கோட்டு அப்படி இருக்கட்டும். கடைக்கோட்டு மாமனியர் வாங்கினாரு. ஏன்னா உடனே வாங்கினாரு. கஜக மன்னன்கிட்ட எப்ப முட்டை சிப்ப முதல்ல சிப்ப முதல்ல மேல போடுறா. ஏதோ மானத்தை மறைக்கணும், அதை மறைக்காத பெருக்க மட்டும் மாட்டோம். ஏன்னா அதை வாங்கி உடனே பார்த்தாரு. அப்ப சொன்னாங்க கடைக்கோட்டு மாமனியர், இது அமிர்த பாயாசம். யாருக்குமே கிடைக்காத பாயாசம். சரி, இந்த பாயாசத்தை உன் 3 மனைவிமார்களை வரவழைத்து உன் 3 மனைவிகளுக்குமே பங்கு வச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாயாசத்தை குடிச்சிட்டு பூதம் போய் மறைஞ்சிடுது. இந்த பாயாசத்தை வாங்கிய தச்சகமனம் திருன்னு முடிக்காது. ஒரு பொண்டாட்டிய ஃபுல்லா கொடுக்கறதுக்கு 2 பொண்டாட்டியா 2 பங்கு வச்சு பாதி கொடுக்கறது. இருக்கிறது 3 பொண்டாட்டி. இது எப்படி பங்கு வைக்க? இந்த பாயாசம் உங்களுக்கு ஆமா. சரி, உங்களுக்கு 3 பொண்டாட்டி இருக்கா? 3 பொண்டாட்டி. சும்மா பேசிட்டா வாயை பறக்க கூடாது. 3 பொண்டாட்டி இருக்கா? சரி, இதை எப்படி நீங்க பங்கு வைப்பீங்க? 3 பொண்டாட்டி கூட்டி எப்படி பங்கு வைப்பீங்க? அதுக்கு ஒரு கதை இருக்கு பாத்துக்கோ. என்ன? இப்போ கணவன் மனைவி இப்போ ஒரு புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கோம் வைக்கிறேன். அப்ப வீட்டுல விருந்து வைப்பாங்க. ஆமா. விருந்து வைக்கும் போது மனைவி சாப்பாடு போடுவாங்க. ஆமா. அப்ப இலைய போடுவாங்க. ஆமா. இலைய போடும்போது தவமாத்தி இலைய போடுவான். சரி, அவன் தவமாத்தி இலைய போட்டான்னா அதை கண்டுக்கிடாம சோத்தை போடு, குழம்பு ஊத்தி, அவையில வை, சாப்பிட்டா சாப்பிடலாம். சரி, அதை ஊழிக்கத்தவர இலைய எப்படி போட்டுக்க? இலைய போட்டுக்க. நீ இலைய அப்படியே தூக்கி போட்டு மிதிக்க ஆள் இல்லாம நீ எல்லாம் அழைக்க. அதான் கேட்டேன். அப்படியே அவன் கேள்வி கேட்டா பங்கு எப்படி வைக்க? அதே மாதிரி நான் சாப்பாடுறாங்க. சரி, இடத்துல அள்ளி சாப்பிடுவேன். 2 பேர் கொடுத்தபோது இந்த பாயாசத்தை மொத்தத்தை வச்சு நான் நக்கீரும் சொல்லிக்க வேண்டியதுல நீ நக்கீருக்கு பரம்பரையா இருப்பன. அமிர்த பாயாசத்தை வாங்கி தச்சகமன் அப்படியா பங்கு வச்சாரு. 3 மனைவி கூப்பிட்டாரு. கோசலை கோசலை நீதான் என் மூத்த பொண்டாட்டி. நீதானே? சரி சரி, உனக்கு பாயாசம் தர போறேன். சரி, இதை தந்தோடனே சொல்லக்கூடாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும். பாயாசத்தை வாங்கினாரு. ஏன்னா 2ஆ பங்கு வச்சிருக்காரு. இருக்கிற 3 பொண்டாட்டி. 3 மனைவி இல்ல. ஏன்னா அரை பங்கு அள்ளிட்டாரு. சரி, கோசலை நீ ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயம் இருக்கும். மீது அரை பங்கு இருக்கு. ஆனா 2 பங்கா வச்சாரு. சரி, 1/4 பங்கு எடுத்தாரு. 1/4 பங்கு கைகி அரசே மன்னா. கைகி மன்னா, இந்தாமா இந்த 1/4 பங்க நீ சாப்பிடு. குடுங்க. திண்ணி பண்டாரு. திண்ண மாட்டேன். நிச்சயம் எவ்வளவு இருக்கும்? 1/4 பங்கு இருக்கு. 1/4 பங்கு இருக்கு. ஆமா, அந்த 1/4 பங்கு எடுத்தாரு. சரி, சுமித்ரா தேவி சுமி என் கடவுட்டி பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி 1/4 பங்கு எடுத்தாரு. ஏண்டி என்ன பண்ணா விடக்கூடாது. சரி கையை வச்சு பாத்துக்கிட்டே இருக்க. வாயை பாக்கி திட்டுற மாதிரி திட்டுறாங்க. நிச்சயம் என்ன இருக்கு தெரியுமா? கொஞ்சம் போல ஒட்டிட்டு இருக்கு. அதனால தச்சகமன்னோட புத்திசாலித்தனம் அதை பூரா மடிச்சாரு. மூத்த மனைவியை பார்த்தாரு. நிறைய புத்தகத்துல சும்மா கிடமா கொஞ்சம் போல ஆமா மிச்சம் எடுத்தாரு. ஆமா சுனி அப்படின்னு சொல்லி அந்த 2 பங்கு பாயாசத்தை சுபத்ரா தேவி கொடுத்துட்டாரு. 3 பேரும் சாப்பிடுங்க, எப்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் அமிர்த பாயாசத்தை வாங்கின உடனே சாப்பிடல. வாங்கி ஸ்ரீமந்த நாராயண மனசில் நினைச்சு அப்படியே கண்ணிலே வச்சு அமிர்த பாயாசத்தை அருந்தினார்கள். அமிர்த பாயாசத்தை அருந்தி விட்டு ஸ்ரீமந்த நாராயணனுக்கு பூசை செய்தார்கள். பூசை செய்த போது ஆண்டவருடைய கருணையால தச்சகமன்ன சந்தோஷமா வாங்கி வந்தாரு 3 மனைவியோடும். ஸ்ரீமந்த நாராயணனுடைய அருளால 3 மனைவிமார்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? அன்று முதல்
ஒரு மாதம் நாகரிக 40 ஒரு மாதம் 2 மாதம் உச்சம் 3 மாதமாச்சு 4வது மாசையிலே நலிகிய மைக்கையா 5வது மாசையிலே 6வது மாசையிலே அரமாங்க திண்டுவார் 7வது மாசையிலே மன்ன நேரத்தில் 9வது மாசையிலே ஓட சொல்லுவார்